ப்ரோ கபடி லீக் சீசன் 12 சாதனைக்கு மேல சாதனை பண்ணிட்டு இருக்க தேவங் தலால் அண்ட் அது மட்டும் இல்லாம 2 டீம்ஸ் டாப் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார் யாரு எப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் டபான் டெலிகேசி ஏன் கிரீன் கலர் ஜெர்சி போட்டிருந்தாங்க அந்த விஷயம் என்ன, சோ இந்த மாதிரி பல ப்ரோ கபடி மற்றும் கபடி நியூஸ் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all இந்த தேவங் தலாலோட சாதனைகள் அதாவது நியூ ரெக்கார்ட்ஸை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். தேவங் தலால் இந்த சீசன் டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓவரால் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் 200 புள்ளிகளுக்கு மேல எடுத்திருக்காரு, தலைவன் கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிகேஎல் வரலாற்றிலே ரொம்ப வேகமா 500 ரைட் புள்ளிகளை எட்டின பிளேயரா வந்து இப்போதைக்கு தேவங் தலால் தான் இருக்காரு. இப்போதைக்கு 4th பிளேஸ் நரேந்தர் கண்டோலா 54 போட்டிகள்ல, அதுக்கப்புறமா சித்தார்த் பாகுபலி தேசாய் 53 போட்டிகள்ல, அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து 47 போட்டிகள்ல 500 ரைட் பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிருப்பாரு. இப்போ தேவங் தலால் வெறும் 43 போட்டிகள்லயே 500 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து இப்போதைக்கு அச்சீவ் பண்ணிருக்காரு. இது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாதுங்கிறத உங்ககிட்ட நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா 500 ரைட் பாயிண்ட்ஸ் அதுவும் 43 போட்டிகள்லாம் அன்பிலீவபிள். அதுல 3 போட்டி அவருக்கு வந்து பெருசா வாய்ப்புகள் கூட கிடைக்கல ஜெய்ப்பூர்ல இருக்கிறப்போ. அது மட்டும் இல்லாம இவர் தான் சிங்கிள் சீசன்ல ஃபாஸ்டஸ்ட் 50 ரைட் பாயிண்ட்ஸ், ஃபாஸ்டஸ்ட் 100 ரைட் பாயிண்ட்ஸ், ஃபாஸ்டஸ்ட் 150 ரைட் பாயிண்ட்ஸ், இப்போ ஃபாஸ்டஸ்ட் 200 ரைட் பாயிண்ட்ஸ் இன் சீசனும் தேவங் தலாலோட பேர்ல தான் இருக்கு. இதற்கு முன்னாடி பவன் ஷராவத் சீசன் 8ல 15 மேட்ச்ல வந்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. சீசன் 5ல பர்தீப் நர்வால் எக்ஸ்ப்ளோசிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சீசன்ல 15 மேட்ச்ல வந்து எடுத்திருப்பாரு. இவங்க 2 பேரும் 15 மேட்ச்ல எடுத்தது தான் இது வரைக்கும் ரெக்கார்டா இருந்துச்சு. இப்போ தேவங் தலால் வெறும் 12 போட்டிகள்ல 200 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை அச்சீவ் பண்ணிருக்காரு. வேற லெவல் சம்பவம். ஆக்சுவலி அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க 400 ரைட் பாயிண்ட்ஸ் ரீச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு அது ஆக்சுவலி ஹிந்தியில சொல்லியிருந்தாரு. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் டப்பிங் பண்ணியோ இல்ல ஏதாச்சும் ஒரு விதத்துல உங்ககிட்ட கொடுக்க ட்ரை பண்றேன். சோ அந்த வீடியோ சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம ஒரு கபடி நியூஸ் இருக்கு, அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். கூடி சீக்கிரம் 3rd ஏசியன் யூத் கேம்ஸ் 2025 அப்படிங்கிறது ஒன்று நடக்க போகுது. ஸோ அதுல கபடி ஈவெண்ட்டும் ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஸோ அதற்காக இந்தியா கபடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேர்ள்ஸ் டீமை பார்த்துருவோம். கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 14 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்ஷய் தேவந்தா, அர்பிதா, பூமிகா, தீக்ஷா, கார்த்திகா, ரமேஷ், குஷி, கோமல், கிருஷ்ணா, லக்ஷிதா குர்ஜார், நிகிதா தேவந்தா, ஹரியானா மஸ்கர் இவங்கெல்லாம் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க தான். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கேர்ள்ஸ் ஸ்குவாடா இருக்கு இந்த யூத் ஏசியன் கேம்ஸுக்கு போறதுக்கு. அதே மாதிரி பாய்ஸ் ஸ்குவாடுக்குள்ள வந்தோம் அப்படின்னா இந்தியா பாய்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அதுலயும் 14 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ், அது இல்லாம கோவால இருந்து ஆதித்யா, ஹரியானால இருந்து ஆகாஷ், அகில் ஃப்ரம் கோவா, அனு சௌத்ரி ஃப்ரம் விதர்பா, ஆரியன் ஃப்ரம் சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஹரிஷ் காடே ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஹர்ஷ் ஃப்ரம் ஹரியானா, இஷாந்த் ஹரியானா, கேஷவ் கோவா, பிரசாத் டிகோலே மகாராஷ்டிரா, ராகுல் உத்தரகண்ட், சச்சின் சௌத்ரி ராஜஸ்தான், சுபம் சாய் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இங்க ஹெட் கோச் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முன்னாள் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸோட கோச்சா இருந்த ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவர் தான் ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அசிஸ்டன்ட் கோச்சா தீபக் ஹூடா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அசிஸ்டன்ட் கோச் அண்ட் ஹெட் கோச் 2 பேருக்குமே பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்திருக்கு. அண்ட் தீபக் நிவாசோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்தியன் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும். அவர் ரீசெண்டா பிஜேபி அதாவது பாலிடிக்ஸ் பக்கம் இருந்தாரு, இப்ப திரும்பவும் கபடி பக்கம் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே மெடல் அடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படியே நான் போற போக்கில் இந்த டாப் 10 ரைடர்ஸ் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு பர்டிகுலரா என்னால வீடியோ போட முடியல. பட் கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ நான் போடுவேன். பட் இப்போதைக்கு நான் மென்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 13 அன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன், அக்டோபர் 13 காலையில. ஸோ அது வரைக்கும் பார்க்கும்போது டாப் 10 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தேவங் தலால் தான் 12 போட்டிகள்ல 207. அதே அர்ஜுன் தேஸ்வால் 14 போட்டிகள்ல 159. அதே ஆஷு மாலிக் 12ல 146. அதை தொடர்ந்து அயன் இருக்காரு, அண்ட் பரத்துடா இருக்காரு, ககன் கவுடா, அலிரேசா, நிதின் தன்கர், ஆதித்யா ஷிண்டே, விஜய் மாலிக் இவங்கெல்லாம் இருக்காங்க. அக்டோபர் 12 அன்னைக்கு முடிஞ்ச மேட்சஸ் வரைக்கும். அதே மாதிரி டாப் 10 டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிதிஷ்குமார் தான் இருக்காரு, 14 போட்டிகள்ல 53 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அதே தொடர்ந்து ஃபசல் அட்ராச்சலி 44, ஜெய்தீப் 42, சௌரப் நண்டால் 39, யோகேஷ் அகியா 39, கௌரவ் காட்ரி 39, தீபக் சங்கர் 39, சுமித் சாங்வான் 38, ஆஷிஷ் மாலிக் 38, சுனில்குமார் 37. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங் கூட்டணியா தான் இருக்கு இந்த டாப் 10 டிஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ இது இப்போதைக்கு டிஃபெண்டர்ஸ்க்கான கவுண்ட் டவுன்.
அண்ட் அக்டோபர் 12 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு போட்டி வந்து பாத்தீங்கன்னா தபாங் டெல்லி கேசி வெஸ் புனேரி பல்டன். ஏன்னா இந்த 2 டீமுமே டேபிள்ல ஃபர்ஸ்ட் 2 இடங்களை பிடிச்சிருக்கிற டீம்ஸ். கண்டிப்பா போட்டி செம்ம சுவாரஸ்யமா போயிருந்துச்சு. டெல்லி சார்பா அஜின்கியா பவார் 10 ரைட் பாயிண்ட்ஸ், சௌரப் நண்டால் 6 டேக்கிள் பாயிண்ட்ஸ், சந்தீப் தேஷ்வால் 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ், நவீன் ஒரு ரைட் பிளஸ் 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ். புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் முகித்தி 7 ரைட் பாயிண்ட்ஸ், ஆதித்ய ஷிண்டே 5 ரைட் பாயிண்ட்ஸ், மோஹித் குயாத் 5 ரைட் பாயிண்ட்ஸ், கௌரவ் காட்டி 4 டேக்கிள் பாயிண்ட்ஸ், அஸ்லம் நம்தார் 4 ரைடு பிளஸ் 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 2 பக்கமும் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி போட்டி போட்டாங்க 2 பக்கமும். பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் ஈக்குவல் பலமான டீம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருந்துச்சு. கண்டிப்பா டெல்லி அந்த ஆஷு மாலிக்கை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. 38க்கு 38 சொல்லி போட்டி டை ஆகுது. ஸோ டை பிரேக்கர்லயும் வந்து பெருசா விட்டு கொடுக்குற மாதிரிலாம் தெரியல. ஐ மீன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் புனேரி பல்டன் 6 இந்த பக்கம் தபாங் டெல்லி கேசி 5 தான் எடுக்க முடிஞ்சது டை பிரேக்கரை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த போட்டியை புனேரி பல்டன் வின் பண்றாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல ஸ்கோர் டிஃபரன்ஸ் காரணமா டேபிள்ல முதல் இடத்தையும் பிடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் 15 போட்டிகள்ல 12 வின் இந்த 2 டீமுமே பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி தபாங் டெல்லி கேசி டாப் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவங்க ஆக்சுவலி டாப் 4க்கே குவாலிஃபை ஆயிட்டாங்க. டாப் 4க்கு அவங்களோட பேர் வந்து பதிக்கப்பட்டது. அவங்க டாப் 2 கன்ஃபார்ம் பண்றதுதான் இப்போதைக்கு இருக்கிற விஷயம். இன்னும் 3 போட்டிகள் சம்திங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 15 போட்டிகள்ல 12 வின் பண்ணி 2 டீமுமே டேபிள்ல டாப் 2 பிளேஸை பிடிச்சு வச்சிருக்காங்க 24 புள்ளிகளோட. ஸ்கோர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி 77 புனேரி பல்டன் 84 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அது எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க டாப் 2க்கு குவாலிஃபை ஆயிட்டாலே அவங்க குவாலிஃபயர் 1 ஆடிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டாப் 2 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண போற டீம் இந்த 2 டீம் தான். அதுல டவுட்டே வேணாம். ஆல்ரெடி தபாங் டெல்லி கேசி டாப் 4 குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ புனேரி பல்டனுமே டாப் 8 மட்டும் இல்லாம டாப் 4யுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுவும் ஒரு கூடுதலான விஷயம். சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 டீமுமே போட்டி போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. தமிழ் தலைவாசோட பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கா, என்னதான் நிலவரம், டாப் 2 டாப் 4 போக முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்கு அடுத்த வீடியோ ஒன்று வரப்போகுது. அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நீலா ஸ்டைல்னு சொல்லிட்டு விளாக் சேனல் இருக்கு, அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெயிட் இன்னும் அந்த கிரீன் ஜெர்சி அப்டேட் கொடுக்கவே இல்லையே. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா தபாங் டெல்லி கேசிக்கு ஓம் ஜெர்சி அவே ஜெர்சி, அதாவது ஃபுல்லா ரெட்டா போவாங்க, இல்ல ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணி போவாங்க. இது அடுத்தடுத்த போட்டிகளை நீங்க பார்த்திருக்கலாம். பட் புனேரி பல்டனுக்கு எதிராக திடீர்னு கிரீன் கலர்ல வராங்க. என்னன்னு போய் பார்த்தா அது வந்து கோ கிரீன் ஜெர்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரீன் கலர் ஜெர்சி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அப்போ இந்த கிரீன் ஜெர்சி யூஸ் பண்ணுவாங்கல்ல, எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இங்க தபாங் டெல்லி கேசியும் இந்த கிரீன் ஜெர்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க. கோ கிரீன், அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இயற்கையை போற்ற வகையிலையும் நம்மளோட பூமி மாதா, அதாவது நம்ம மதர் எர்த் அவங்கள போற்ற வகையிலையும், ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கிற வகையிலும் தான், அதாவது எர்த்துக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கிற வகையில ஒரு மரியாதை செலுத்துற வகையில தான் இந்த கிரீனா வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா ஒன்றும் இல்லைங்க, இயற்கையை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த ஜெர்சி மூலியமா அவங்க சொல்ல வந்தது. ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து தபாங் டெல்லி கேசி முதல் முறையா பிகேஎல் பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னாடி பெருசா இந்த மாதிரி எந்த ஒரு டீமும் ட்ரை பண்ணதில்லை பிகேஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஜெர்சி நல்லா இருக்கா இல்லையா உங்க கமெண்ட் கீழே சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.